டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நாளாக கொஞ்சம் இடையில வந்து கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஞ்சு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த காப்பிடியில் முக்கால் காப்பிடி வந்து முழு பச்சை பயிறு பாருங்க, ஒரு 2-3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து அரை காப்பிடி வந்து இது பார்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நிறைய நார் சத்து இருக்குது. இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அனைத்து நார் சத்தும் இந்த பார்லி அரிசியில் கிடைக்கும். இந்த பார்லி அரிசி இந்த இதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை ஊற வச்சு நம்ம செய்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 4 பல், ஒரு 10 பச்சை மிளகாய், தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைப்போம். சரியாக நம்ம இதை போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது 2 முறையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெசரட் தோசைக்கு பாருங்க, இது எல்லாமே